செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி அமைச்சராக எப்படி தொடர்கிறார் என உச்சநீதிமன்றம் மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணி என்ன, விவரங்கள்? அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரி சென்னை சேர்ந்த வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நீதிபதி அபிவோகா தலைமையில் இன்று மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது தாக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்கினுடைய விசாரணை என்பது கீழமை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சராக உள்ளதால் சாட்சியங்கள் அவருக்கு எதிராக வாக்குமூலங்களை தருவதற்கு பயப்படுகின்றன. மேலும் கீழமை நீதிமன்றத்துடைய விசாரணை என்பது முன்னி போகும் அளவிற்கு ஒரு பயம் ஒரு கோரிக்கை அடிப்படையில் இந்த ஒரு மனுவை வித்யாகுமார் சார்பில் தாக்கல் செய்தார். அதில் அமைச்சராக அவருடைய ஜாமீன் என்பது வழங்கப்பட்ட அடுத்த நாளே அவர் அமைச்சராக பொறுப்பேற்றது ஏன் என்பது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கான ஒரு கேள்வியை நீதிபதிகள் இன்று மீண்டும் எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த முறை அவகாசம் வழங்கப்பட்டும் ஏன் அது தொடர்பான எந்த ஒரு பதிலையும் செந்தில் பாலாஜி தரப்பானது தங்களுக்கு இன்று கூறவில்லை என்ற ஒரு கண்டனத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்துள்ளார்கள். மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி ஏன் தொடர்ந்து அமைச்சராக நீடிக்க வேண்டும், இந்த வழக்கினுடைய சாட்சியங்களை அவர் பயமுறுத்த முயல்கிறார் என்ற தொடர்பான விரிவான பதிலை வரும் புதன்கிழமைக்குள் வழங்குவதற்கான ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் கீழமை நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய விசாரணை என்பது முடக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறையினுடைய தரப்பு வழக்கினர் இன்று விசாரணையின் பொழுது முன்வைத்துள்ளார். அது தொடர்பாக ஒரு விரிவான எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரையும் தாக்கல் செய்வதற்கான ஒரு அனுமதியை அமலாக்கத்துறைக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வானது வழங்கியிருக்கிறது.